6 ஏடிஜே நீதிபதி, பிராத்தல் நீதிபதி, சிபிஐ கோர்ட் நீதிபதி, அயோக்கிய நீதிபதி, இந்த டேஞ்சரான கட்சி தலைவர்கள், இவர்கள் மக்களுக்கு விரோதமாக ஆட்சி செய்யக்கூடிய அநியாயக்காரர்கள். இதில் இருக்கிற அனைவரும் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் எல்லா மாநிலத்திலையும், அதாவது இவிஎம் மிஷின் மூலமாக ஓட்டை திருடி ஆளக்கூடிய அரசியல்வாதி சமுதாயங்கள். இந்த அரசியல்வாதி சமுதாயத்தை இவிஎம் மிஷின் மூலமாக ஓட்டு திருட்டு மூலமாக வெற்றி பெற வைத்து இந்த இந்தியாவை நாசம் செய்யக்கூடியவர்கள். இந்த அரசியல்வாதி யாராவது ஒருவர்கள் ஒரு விஞ்ஞானியை தேர்வு செய்து பள்ளி மாணவர்களுக்கு, படிக்கக்கூடியவர்களுக்கு படிக்கிற நாளை வேலை பார்த்த நாளாக கருதி அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா என்று கேட்டுப்பார்கள். இந்தியாவில் எந்த விஞ்ஞானியும் இருக்க மாட்டானுங்கள். உலகிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்து படிக்கிற 10, 12, 11 படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கக்கூடிய ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. நடக்கிறதுக்கு முன்னாடி பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 100க்கு 100 ஓட்டு திருட்டு பண்ணி தான் தேர்தல் நடத்தியிருக்காங்க. ஆகையால் இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியாது என்று நிரூபிக்க வேண்டும். இவிஎம் மிஷின் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இவிஎம் மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்கேன். மதுரை மாவட்டத்தில் உள்ள வழக்கறிஞர்களோ அல்லது நீதிபதிகளோ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நாங்கள் 8/12/2025 வாய்தாவில் நீதிபதியை ஏன் ஜெயபாண்டி மேலே பொய் வழக்கு பதிவு செய்தீர்கள் என்று நாங்கள் கேட்க தயார் என்று ஃபோன் மூலமாக ஜெயபாண்டிக்கு ஃபோன் பண்ணால் ஜெயபாண்டி இந்த வழக்கறிஞர்களை திட்டுவதோ வைவதோ கெட்ட வார்த்தையில் பேசுவதோ நிறுத்தி விடுவேன். ஆனால் இந்த ஜெயபாண்டிக்கு பதில் தெரிவிக்காமல் இவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கிறீங்க. ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தா மதுரை நீதிபதிகளே, வழக்கறிஞர்களே, அரசு வழக்கறிஞர்கள், தனியார் வழக்கறிஞர்கள், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் எதுக்குள்ள எங்கெல்லாம் இப்படி வைரண்டுக்கு கேட்குறது கூட துப்பு கிடையாது, வக்கு இல்லை. அப்போ நீங்கள் படித்த படிப்பு சட்டப்பூர்வமாக மக்களுக்கு உதவக்கூடிய படிப்பு இல்லை. நாச வேலை செய்யக்கூடிய வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் அரசியல்வாதிகளும் ஜெயபாண்டிக்கு தொடர்பு கொண்டு பேச தகுதி இல்லாத எச்சிக்கல்ல நாய்கள், கைதியிட்ட எச்டி வாங்கி குடிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி சைபர் கிரைமிலிருந்து அத்தனை பேர்களையும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். அட பொண்டு தேவடியாளுக்கு பிறந்த பயில்களா, ஜெயபாண்டி ஏண்டா எங்களை இப்படி வைரண்டு கூட கேட்க துப்புள்ளாத எச்சிக்கல்ல நாய்களே, ஒரு கைதிகிட்ட டீ வாங்கி குடிக்கக்கூடிய டீ வாங்கி குடிக்கக்கூடிய எச்சிக்கல்ல நாய்களே, நீதிபதி என்ற பெயரால் பொய்யான கேஸுக்கு வாய்தா சொல்லக்கூடிய விபச்சாரி பிறந்த நீதிபதிகளே, ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தா 6 ஏடிஜே நீதிபதியும் ஜெயம் 1, ஜெயம் 2, பிடிஜே, சிபிஐ கோர்ட்
இந்த 5 நீதிபதி விபச்சார பயல்களும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை வருகிற 8/12/2025 அன்று வாய்தாவில் ஜெயபாண்டி படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமென்றால் கொடு. 75 நாட்களுக்குள் அப்படி கொடுக்க தவறினால் 1 கோடி ரூபாய் மதுரை நீதிமன்றத்துக்கு அவதாரமாக கட்ட வேண்டும். அப்படி ஜெயபாண்டி நான் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலை பார்த்த நாளாக கருதி நான் சம்பளம் கொடுத்து விட்டு 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து விட்டால் இவிஎம் மிஷின் போட்டி நடத்திட்டு தான் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்த வேண்டும். அதற்காக இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு விஞ்ஞானியாவதும் கண்டுபிடிப்பாளராவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் என்று சொன்னீங்க என்றால் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் என்று இந்த தேர்தலுக்கு முன்னாடி நிரூபித்து காமிக்கிறோம் என்றால் ஜெயபாண்டி அந்த விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்து இந்த இவிஎம் மிஷின் போட்டிக்கு நான் இழுக்க மாட்டேன். ஆனால் இந்தியாவில் எவனாவது ஒரு விஞ்ஞானி இருந்தால் ஜெயபாண்டி சொல்கிற மாதிரி செய்ய முடியுமான்னு கேட்டு பாருங்கடா. பொண்டுக பயல்களா, பொண்டுக அரசியல்வாதிகளே, விபச்சாரி அரசியல்வாதிகளே, இந்த நீதிபதி வஞ்சிருக்கிறேன். மதுரையில் இருக்கிற வழக்கறிஞர் விபச்சாரி பசங்கள் ஜெயபாண்டி செல் நம்பருக்கு தொடர்பு கொண்டு, இதோ ஜெயபாண்டியுடைய செல் நம்பர், இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு எதுக்குடா எங்கெல்லாம் வைகிற என்று கேட்க சொல்லுங்கள். ஆம்பளையாக இருந்தால் இந்த பொட்டப்பைய 680 நீதிபதி வாய்தா தேதியை மட்டுமே சொல்கிறான். 680 வாய்தா தேதி மட்டுமே சொல்கிறதுக்காடா ஒரு நீதிபதி தேவை? ஏண்டா பிராத்தல் நீதிபதிகளே, பிராத்தல் அரசியல்வாதிகளே, பிராத்தல் மதுரை வழக்கறிஞர்களே, ஒருவனுக்காலும் சூடு சொரணை இருந்தால் நீ உனக்கெல்லாம் பொண்டாட்டி எதுக்குடா? மதுரை வழக்கறிஞர்களுக்கு பொட்ட பயல்களாம் ஜெயபாண்டிக்கு கால் பண்ணி எதற்காகடா எங்களை வைகிற என்று கேட்க துப்புள்ளாத விபச்சாரிக்கு பிறந்த மதுரை வழக்கறிஞர்களே என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அப்படி சொன்னவன் தன்னுடைய பேச காமிக்கணும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எதற்காக மதுரை வழக்கறிஞர்களை, அரசு வழக்கறிஞர், தனியார் வழக்கறிஞர்களை பொட்ட பயல்களே, விபச்சாரிக்கு பிறந்தவனுங்களே, நீங்கள் உத்தமிக்கு பிறந்திருந்தால் ஒரு தாய் தகப்பனுக்கு ஜெயபாண்டிக்கு ஒரு கால் பண்ணி ஒரு நீதிபதியை தவறுதலாக வீடியோ போடாத, வழக்கறிஞர்களை திட்டாத. 8/12 வாய்தாவில் ஜெயபாண்டி மேல் உண்மையான வழக்கு ஏன் பதிவு செய்யவில்லை? ஏன் பொய் வழக்கு பதிவு செய்து 13 மாதம் சிறையில் வைத்தீர்கள் என்று கேட்க துப்புள்ளாத மதுரை வழக்கறிஞர்களே, விசாரிக்காத ஊனம் பெற்ற, கல்வி தேர்ச்சி பெற்று ஊனம் பெற்ற நீதிபதிகளே, உங்களுக்கு தான் நான் சொல்லுகிறேன். பிராத்தல் நீதிபதிகளே, மதுரை நீதிமன்றமே, ஜெயபாண்டிக்கு பதில் கூறு. ஜெயபாண்டிக்கு சைபர் கிரைம் ஏன் பொய் வழக்கு போட்டது? சைபர் கிரைம் அதாவது போலீஸு குற்றவாளிகிட்ட HCT வாங்கி குடிக்கக்கூடிய காவல்துறையும், குற்றவாளிகிட்ட பீஸ் வாங்கி பொழைக்கக்கூடிய அயோக்கிய வழக்கறிஞர்களும், யோக்கியனை எதுக்குடா பொய் வழக்கு போட்டீங்க? உண்மையான வழக்கு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை கலெக்டரை நிர்வாணமாக வீடியோ போட்ட அந்த வீடியோவெல்லாம் எதற்காக சைபர் கிரைம் அழிக்க வேண்டும்? அழிக்க சொல்லுவதற்கு உத்தரவு விட்டது எந்த நீதிபதி பொண்டுக பயல்? இதெல்லாம் விசாரணையில் தெரிய வேண்டும்.
15 மாதமாக ஜெயபாண்டிய என்ன குற்றம் செஞ்சென்று கூட ஒரு வார்த்தை விசாரிக்காத பிராத்தல் மதுரை நீதிமன்ற நீதிபதிகளே, எச்சரிக்கை. இந்த வாய்தாக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் செய்து காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, நீதிபதியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, 8/12 வாய்தாவில் என்னுடைய பத்திரத்தை வாங்க வேண்டும். ஜெயபாண்டி மதுரை மாவட்டத்து மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறானா கொடுக்கவில்லையாண்டு வேடிக்கை பார்க்க தகுதி இல்லாத, உத்தரவிட திறம் இல்லாத நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் அரசியல்வாதிகளும் ஒரு வீடியோ எதிர்த்து போட்டு பாருங்கடா பொட்டப்பயல்களாம். ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் பிறக்காத விபச்சாரி பயல்கள் வழக்கறிஞர்கள் என்று நான் சொல்லியிருக்கேன். உண்மையில் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தா எனக்கு கால் பண்ணியிருப்பான். எத்தனை வீடியோ போட்டிருக்கிறேன். மதுரை வழக்கறிஞர்கள், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த நீதிபதிக்கும் அரசியல்வாதிக்கும் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துங்கண்ணா. விபச்சாரி பசங்களா, சட்டம் படிச்சிருக்க கருப்பு கோட்டை மாட்டிக்கிட்டு ஏமாத்துறது மக்களை. அரசியல்வாதிகள் இவிஎம் மிஷினை வச்சு ஓட்டை திருடி மக்களை ஏமாத்துறது. இந்த இவிஎம் மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவியும் இல்லாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து ஒரு தொட்டியில் கிடக்கிற பிள்ளையை, 1 வயது குழந்தைய கூட வெற்றி பெற வைக்க முடியும். அதை நிரூபித்து காட்டுறேன் என்று சொல்கிறேன். அதற்கு பதில் சொல்லாமல் இந்த இவிஎம் மிஷினில் குற்றம் நடந்திருக்குன்னு பேசுகிறான். ஆனால் ஜெயபாண்டி இதில் எப்படி எந்த விதமான சாஃப்ட்வேரும் பயன்படுத்தாமல் இந்த மிஷினை எப்படி கண்ட்ரோல் செய்து ஒருத்தவனை வெற்றி பெற வைக்க முடியும், நிரூபித்து காட்டு என்று சொல்ல தகுதி தரமும் இல்லாத புறம்போக்கு அரசியல்வாதிகளும் பித்தலாட்டு நீதிபதி மதுரை கோர்ட் நீதிபதிகளும். நன்றி வணக்கம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட். இந்த டேஞ்சர் பசங்களை நீதிபதி என்ற பெயரில் பொதுமக்கள் பணத்தை சம்பளமாக பெற்றுக்கொண்டு அரசு வழக்கறிஞர் முதல் கொண்டு 15 மாதமாக என்ன குற்றம் செஞ்சென்று கூட ஒரு வார்த்தை விசாரிக்காத வெறும் வாய்தா தேதியை மட்டுமே சொன்ன எச்சிக்கல நீதிபதிகளே, ஒரு வாய்தா தேதியை சொல்லுவதற்கான அவங்களுக்கு நீதிபதி என்ற பொறுப்பு. வெளி வாய்தாவில் கூட்டு வரும்போதாவதும் விசாரிக்கணும், அல்லது வீடியோ கோர்ட்லையாலும் விசாரிக்கணும். வெளி கோர்ட்டு கூட்டு வந்தாலும் தேதியை சொல்லி அனுப்பிச்சி விட்டுற, வீடியோ கோர்ட்டில்னாலும் தேதியை சொல்லி அனுப்பி விட்டுற. அப்புறம் என்னடா வெளி கோர்ட்டுக்கும் வீடியோ கோர்ட்டுக்கும் என்னடா வித்தியாசம் இருக்குது? எச்சிக்கலை தேவடியாளுக்கு பிறந்த பிள்ளைகளா? மதுரையில் இருக்கிற வழக்கறிஞர்கள் உங்களுக்கெல்லாம் பொண்டாட்டியல் தேவையா? நீங்களாம் ஆம்பளைன்னா என்ன தெரியுமா? புள்ள வருவது இல்லைடா, நேர்மையை நிலைநாட்டுற வந்தாண்டா ஆம்பளை. இப்படி வீடியோ போடுறவனுக்கு ஃபோன் செய்து, ஏன்டா இந்த மாதிரி வீடியோ போடுற? 8/12/2025 வாய்தாவில் நாங்கள் ஏன் ஜெயபாண்டி மேலே உண்மையான கேஸ் போடலை, ஏன் பொய் வழக்கை பதிவு செஞ்சீங்கன்னு நாங்கள் கேட்குறோம்னு சொல்லி ஒரு வழக்கறிஞராகவும் ஃபோன் செய்வதற்கு தைரியம் இருக்காடா? பிராத்தலுக்கு பிறந்த மதுரை வழக்கறிஞர்களும் மதுரை நீதிமன்ற 680J சிபிஐ கோர்ட் ஒரு பெண் நீதிபதி கூட கலெக்டர் சார்ந்து கூட கேள்வி எழுப்பவில்லை. ஜெயம் 1. நன்றி வணக்கம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அடுத்த டேக்கில் பேசுகிறேன்.